ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல புறம்போக்கு நிலங்கள்ல வச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது புறம்போக்கு நிலங்கள்ல வசிச்சு வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பெற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு சார்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, யாருக்கெல்லாம் வீட்டுமனை பட்டா வந்து கிடைக்க போகுது, எப்படி கிடைக்கும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு யாரை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எங்க போய் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ நீங்களும் சரி, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க யாராச்சும் புறம்போக்கு நிலங்கள்ல வந்து ரொம்ப நாளா வச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பட்டா அப்படிங்கறதா நம்மளோட லேண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பட்டா இருந்தாதான் நம்ம ஒரு வீடு வந்து கட்ட முடியும். அந்த பட்டா வச்சுதான் நம்ம அடுத்தடுத்து இபில வந்து கனெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கண்டிப்பா பட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமா இருக்குது. சோ இந்த இலவச வீட்டுமனை பட்டா பெறதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிஸ்க் இல்லாம நம்மளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் படி புறம்போக்கு நிலங்கள்ல வசிச்சு வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் நீங்க வந்து நம்ம அரசு நிலங்கள்ல நீங்க வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல 86,000 பேருக்கு வந்து அடுத்த 6 மாதங்கள்ல வந்து இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா பெற வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட தமிழக அரசு அப்படிங்கறதான் இதுக்கான டைட்டில ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 86,000 பேருக்கு அடுத்த 6 மாதத்துக்குள் பட்டா வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. இதை செயல்படுத்தும் விதமாக வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல யாருக்கெல்லாம் இது வந்து சூட்டபிளா இருக்கும், யாருக்கெல்லாம் இது வந்து சூட்டபிளா இருக்காது அப்படிங்கிற அந்த வழிகாட்டு நெறிமுறையை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. பயன்பாட்டில் இல்லாத தரிசு நிலங்கள், காலக்குத்து, புறம்போக்கு, கிராம நத்தம், அரசு நஞ்சை மற்றும் புஞ்சை மற்றும் பிற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். நீர்நிலைகள், கோவில்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் வக்பு வாரியத்தின் பட்டா நிலங்கள், ஒன்றிய அரசு நிலங்கள் ஆகியவற்றில் வசிப்பவர்களுக்கு வந்து பட்டா இந்த திட்டத்தின் மூலியமா பட்டா வழங்கப்பட முடியாது அப்படிங்கறது ஷேர் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் பட்டா கிடைக்கும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய தரிசு நிலங்கள், காலக்குத்து, புறம்போக்கு, கிராம நத்தம், அரசு நஞ்சை மற்றும் புஞ்சை மற்றும் வந்து பிற புறம்போக்கு நிலங்கள்ல வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கீம் மூலியமா பட்டா வந்து உங்களுக்கு குயிக்காவே வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற பார்க்கும்போது நீர்நிலைகள், கோவில் சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்க, வழிபாட்டு தலங்கள் மற்றும் அந்த முஸ்லீம் வக்பாரின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கேட்டகரி மற்றும் வந்து ஒன்றிய அரசு சார்ந்த நிலங்கள்ல நீங்க வந்து வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த திட்டத்து மூலியமா உங்களுக்கு பட்டா வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னமும் ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீர்நிலை, மேய்ச்சல் நிலம், கோவில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்பவருக்கு பட்டா வழங்கப்படாது. சென்னை பெருநகர பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும். மற்ற இடங்களில் சென்னையை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே உங்களுடைய அந்த லேண்ட்ல வந்து கவர்மெண்ட் லேண்ட்ல நீங்க 5 வருஷத்துக்கு மேல வந்து வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமா பட்டா, இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. உங்களுடைய ஃபேமிலியோட ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சத்துக்கு குறைவா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் சுமார் 86,000 பேருக்கு அடுத்த 6 மாதங்களில் பட்டா வழங்க நடவடிக்கை அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, மின் கட்டண ரசீது, கேஸ் இணைப்பு புத்தகம், வாக்காளர் அடையாள அட்டை, சொத்து வரி ஆகிய ஆவணங்களை சேர்த்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர் இந்த விண்ணப்பத்தை சரிபார்க்க வேண்டும். இதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் கீழ் அமைக்கப்பட்ட குழு, தாலுகா அளவிலான குழு நிலத்தை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஆய்வின் தகவலின் அடிப்படையில் மாவட்ட அளவிலான குழுவில் வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறது ஷேர் பண்ணியிருக்காங்க. 3 லட்சம் மற்றும் அதற்கு குறைவாக அதுக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. 3 லட்சத்துக்கு அதிகமான ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவங்க, சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அந்த நிலத்தில் மதிப்பை செலுத்தினால் அந்த எவ்வளவு அந்த லேண்டோடைய மதிப்பை நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சிறப்பு பட்டா வழங்கும் திட்டம்
இந்த இந்த வருஷம் 2025 டிசம்பர் 31 வரைக்கும் வந்து உங்களுக்கு அமலில் வந்து இருக்கும் அப்படிங்கறத தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓகே ப்ரோ, நாங்க இதெல்லாம் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா பார்த்துட்டு வரோம். இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஆக்சுவலா வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ரீசனா வந்து எவ்ரிடே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. அந்த திட்டத்துல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ரொம்ப நாளா நாங்க வந்து பட்டா வேண்டி நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலியமா வீட்டுமனை பட்டா கோரி மனு அளித்தேன். மனு பெற்ற 2 வாரத்தில் எனக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார்கள். இனி என் இடத்திற்கு புதிய வீடு கட்டி நானும் வந்து எனது குடும்பத்திலும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்டிமோனியல்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, திருச்சி முசிறியில இருக்கக்கூடிய வட்டத்துல இருந்து இந்த ஒரு பட்டா கோருதல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ உங்க மாவட்டத்துல மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து எப்போ வந்து நடக்க போகுது அப்படிங்கிற நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற கேம்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். இன்னைக்கு வந்து சனிக்கிழமைனால இன்னைக்கு கிடையாது, நேத்து நடந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. நேத்து வெள்ளிக்கிழமை வந்து 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி நாமக்கல்லையும் தஞ்சாவூர்லயும் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற கேம்ப் வந்து நடந்துச்சு. அது எந்தெந்த பிளாக்ல எந்த அட்ரஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல டெய்லி நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எப்போ போடுறாங்களோ அப்போ போயிட்டு உடனே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கேம்ப், அதாவது மக்களுடன் முதல்வர் கேம்ப்ல போயிட்டு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி நீங்க மனு கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட உடனே உங்களுக்கு வந்து குயிக்கா வந்து ப்ராசஸ் ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு குயிக்கா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நாங்க ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து கிடைக்கல, நாங்க எவ்வளவுதான் முயற்சித்தோம் எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலா நீங்க நத்தம் லேண்டுக்கு வந்து ஆன்லைன் மூலியமாவே நீங்க பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் ஆன்லைன் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஸ்கீம் மூலியமா, அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலியமா போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.